Hello friends, I am Dr. Karthik. நம்மோட ப்ரீவியஸ் வீடியோல சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்னா என்னங்கிறத பத்தி பார்த்துட்டு ஒரு கிறிஸ்டல் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். ஒரு கிறிஸ்டல் அப்படின்னு இருந்தா இட் இஸ் மேட் அப் ஆஃப் லாட்டிஸ் பிளஸ் பேசிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல டிஸ்கஸ் பண்ணோம். லாட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தியும் ரொம்ப டீடைல்டாவே அந்த வீடியோல நம்ம பார்த்தோம். அதோட ஆட்டம்ஸ் ஆட் ஆகும்போது அந்த லாட்டிஸ் பாயிண்ட்ஸ்ல ஆட்டம்ஸ் அங்கங்க ஆட் அப் ஆகும்போது அதுதான் ஒரு கிறிஸ்டலா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஸோ லாட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இட் இஸ் a periodical arrangement of points அல்லது இட்ஸ் an array of points அப்படின்னு சொல்லலாம். அந்த பாயிண்ட்ஸை டிஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம சில வெக்டார்ஸை யூஸ் பண்ணலாம். இதையும் அந்த வீடியோல பார்த்தோம். அந்த வெக்டார்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா A1 A2 A3. இது பாத்தீங்கன்னா த்ரீ டைமென்ஷன்ல அந்த லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் அல்லது அந்த லாட்டிஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸை டிஸ்கிரைப் பண்றதுக்கு இந்த மாதிரி மூணு வெக்டார்ஸை நம்ம பயன்படுத்தலாம். நார்மலா நம்ம மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ்ல கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்னு பார்த்திருப்போம். கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்ல ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அந்த பாயிண்டை டிஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஆக்சிஸை பேஸ் பண்ணி நம்ம அந்த பாயிண்ட் பொசிஷன் வெக்டார் அப்படிங்கிற ஒரு வெக்டார் மூலமா எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப் பிளஸ் இசட் கே கேப் இந்த மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லையா. அதாவது இந்த த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல ஒரு பர்டிகுலர் லொகேஷனை ஸ்பெசிஃபை பண்றதுக்கு கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் எப்படி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதோ அதே மாதிரி தான் ஒரு கிறிஸ்டலோட அந்த லாட்டிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அதே மாதிரி ஒரு மூணு வெக்டார்ஸ். அந்த மூணு வெக்டார்ஸ் என்னன்னா A1 A2 A3. இது அப்படியே நீங்க கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டமோட நீங்க என்ன பண்ணிக்கலாம், சம்பந்தப்படுத்தி இதை நீங்க புரிஞ்சுக்கலாம். வேற ஒன்றும் கிடையாது, அந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்ல இருக்கிற மாதிரியே மூணு வெக்டார்ஸ் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி இங்க A1 A2 A3 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ அதே மாதிரி அந்த மூணு வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க இதை புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோல நம்ம இந்த பிராவிஸ் லாட்டிசஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பத்தி பார்க்க போறோம். பிராவிஸ் லாட்டிசஸ் அப்படின்னு சொல்லும்போது டூ டைமென்ஷன்ல எத்தனை லாட்டிஸ் டைப்ஸ் இருக்கு, த்ரீ டைமென்ஷன்ல எத்தனை லாட்டிஸ் டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த லாட்டிஸோட டைப்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். லாட்டிஸோட டைப்ஸ் அப்படின்னா அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ்ல பேஸ்ட் ஆன் A1 A2 A3 இந்த வெக்டார்ஸினுடைய அந்த லென்த் அல்லது அந்த வெக்டார்ஸினுடைய மேக்னிடியூடு இதை பொறுத்தும், அதே மாதிரி இந்த வெக்டார்ஸுக்கு இடைப்பட்ட அந்த ஆங்கிள் இதை பொறுத்தும் லாட்டிஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாறுபடுது. அதாவது இந்த வெக்டார்ஸுடைய லென்த் அப்படின்னு சொல்லும்போது இந்த A1 A2 A3ங்கிற வெக்டார் மூணுமே பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் மேக்னிடியூடோட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு லாட்டிஸ்க்கு ஈக்குவல் மேக்னிடியூடோட தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதோட மேக்னிடியூட்ஸ் வேரி ஆகலாம். வேரி ஆகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாட்டிஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்லயே அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே புரியும். இந்த மூணு வெக்டார்ஸோட மேக்னிடியூடும் ஈக்குவலா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி வெக்டார்ஸுக்கு நடுவுல ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஆங்கிள் அதுவும் ஈக்குவலா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது அந்த மூணு வெக்டார்ஸ்னு சொன்னோம். வெக்டார்ஸுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா இப்போ A1 A2 இதுக்கு நடுவுல ஆல்பா அப்படிங்கிற ஆங்கிள் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி A2 A3க்கு நடுவுல இருக்கக்கூடிய ஆங்கிள் பீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். A1 A3க்கு நடுவுல இருக்கக்கூடிய ஆங்கிள் நம்ம காமா அப்படியே கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள்ஸும் பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவலா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வெக்டார்ஸுடைய மேக்னிடியூடு ஈக்குவலா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ அதுல பாத்தீங்கன்னா கேசஸ் வருது. ஸோ அந்த கேசஸை பேஸ் பண்ணி லாட்டிஸஸை நம்ம பிரிக்கிறோம். லாட்டிஸோட டைப்ஸை நம்ம பிரிக்கிறோம். அதைத்தான் பிராவிஸ் லாட்டிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ இந்த பிராவிஸ் லாட்டிசஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இதுல 2 டைமென்ஷனல் டைப் இருக்கு, அதே மாதிரி 3 டைமென்ஷனல் டைப்பும் வந்து இருக்குது. 2 டைமென்ஷனல் டைப் அப்படின்னா நம்ம இந்த 3 வெக்டார்ல 2 வெக்டார் மட்டும் என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்குவோம். இப்போ A1 A2 A3ங்கிறது 3 டைமென்ஷனுக்கு வந்து நம்ம எடுத்துக்குவோம். 2 டைமென்ஷனல் லாட்டிஸ் டைப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது A1 and A2 மட்டும் வந்து நம்ம எடுத்துக்குவோம். ஆங்கிளும் பாத்தீங்க அப்படின்னா இங்க 3 ஆங்கிள் சொல்லியிருக்கோம் இல்லையா, இது வந்து 3 டைமென்ஷனுங்கிறதுனால 3. 2 டைமென்ஷன் சொல்லும் போது 2 வெக்டார் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். அப்ப அந்த 2 வெக்டாருக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் மட்டும்தான். ஸோ அப்போ ஒரே ஒரு ஆங்கிள் தான் வந்து வரும். அப்படி ஒரே ஒரு ஆங்கிள் வரும்போது அந்த ஒரு ஆங்கிள் எப்படி இருந்தா அந்த லாட்டிஸ்க்கு என்ன பெயர், அதே மாதிரி அந்த வெக்டார்ஸோடைய மேக்னிடியூட பொறுத்து அந்த ஆங்கிளை பொறுத்தும் அந்த லாட்டிஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2 டைமென்ஷன்ல பாத்தீங்கன்னா ஜெனரல் லாட்டிஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னா ஒப்ளிக் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்ளிக் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து ஜெனரல் லாட்டிஸ். அது போக 2 டைமென்ஷன்ல 4 ஸ்பெஷல் லாட்டிஸ் டைப்ஸ் வந்து இருக்குது. இது வந்து 2 டைமென்ஷன்ல. 3 டைமென்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா சப்போஸ் வந்து இதை நம்ம எழுதிடலாம். எழுதுனா உங்களுக்கு வந்து இன்னும் கிளியரா புரியும். 2 டைமென்ஷன்ஸ்ல நமக்கு இருக்கக்கூடிய அந்த வெக்டார்ஸ் பாத்தீங்கன்னா A1 A2 ஆங்கிள் வந்து 5 இப்படி வந்து எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கும் போது இதுல வந்து ஒரு ஜெனரல் லாட்டிஸ், இந்த ஒரு ஜெனரல் லாட்டிஸ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒப்ளிக் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக 4 ஸ்பெஷல் லாட்டிசஸ் வந்து இருக்கு. 4 ஸ்பெஷல் லாட்டிசஸ் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் லாட்டிஸ், ஹெக்ஸாகோனல் லாட்டிஸ், then rectangular lattice, அதுக்கப்புறமா centered rectangular lattice, centered rectangular lattice. So 2 டைமென்ஷனை பொறுத்த அளவு டோட்டலா 5. ஒன்னு வந்து ஜெனரல் லாட்டிஸ், ஒப்ளிக் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 4 வந்து ஸ்பெஷல் லாட்டிசஸ். அது வந்து இந்த 4 டைப். இப்போ இது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ஜெனரல் லாட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த 4 லாட்டிஸ் ஸ்பெஷல் லாட்டிஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஜெனரல் லாட்டிஸை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளியராகவே புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கொயர் லாட்டிஸ் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்கொயர் லாட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதோட அரேஞ்ச்மெண்ட் இது வந்து லாட்டிஸ் பாயிண்ட்ஸ், இதைத்தான் நான் டிரா பண்ணி காமிச்சிருக்கேன். ஸ்கொயர் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த கண்டிஷனை வந்து நீங்க கொஞ்சம் கிளியரா வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த A1 A2 இது ரெண்டும் வந்து ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி அதுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். இதான் கண்டிஷன். ஒரு ஸ்கொயர் லாட்டிஸ் அப்படின்னா இந்த லாட்டிஸோட அரேஞ்ச்மெண்ட் பாருங்க, A1 A2 வந்து ஈக்குவலா இருக்கு. ஸோ இதுல வந்து இதை வந்து நான் A2 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது வந்து A1. ஸோ பாருங்க A1 A2 2 வெக்டாரோட லென்த்தும் பாத்தீங்கன்னா நான் ஈக்குவலா வந்து டிரா பண்ணியிருக்கேன். ஈக்குவலா டிரா பண்ணிருக்கேன்னா என்ன அர்த்தம், இந்த லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட் இங்க இருக்கு, ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வெக்டார் வந்து A2. அதே மாதிரி இந்த பாயிண்ட் இங்க இருக்கு, இந்த பாயிண்ட் இங்க இருக்கு, ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற வெக்டார் A1. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும் A1 A2ங்கிற அந்த 2 வெக்டார். இப்போ இது வந்து ஆரிஜின் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் லாட்டிஸ் டைப்ங்கிறதுனால கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் மாதிரியே நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா இது ஆரிஜின்னா உங்களுக்கு வந்து 0,0. 2 டைமென்ஷனுங்கும் போது x, y வரும் இல்லையா. ஸோ இது ஆரிஜின். ஸோ இங்க இருந்து பார்க்கும்போது A1 A2 தான் அந்த வெக்டார்ஸ், லாட்டிஸ் வெக்டார்ஸ். ஸோ அப்போ இங்க A1 A2 ரெண்டுமே ஈக்குவல் மேக்னிடியூடோட இருக்கணும் ஸ்கொயர் லாட்டிஸ் அப்படின்னா. இந்த 5 அப்படிங்கிறது தான் இந்த ஆங்கிள். ஸோ இது எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும்.
இதுதான் வந்து ஸ்கொயர் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 ஸ்பெஷல் லாட்டிசஸ்ல ஸ்கொயர் லாட்டிஸ் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம ஹெக்ஸாகோனல் லாட்டிஸ் வந்து பார்க்கலாம். ஹெக்ஸாகோனல் லாட்டிஸ். ஸோ இதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இதோட அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த அளவு இந்த மாதிரி ஸோ இதுல பாருங்க A1 A2 எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அப்போஸ் வந்து இது நான் மேனுவலா டிரா பண்ணிருக்கிறதுனால ரெண்டும் ஈக்குவலா இல்லாத மாதிரி தெரியும். பட் இதோட கண்டிஷன் என்னங்கிறத நம்ம வந்து பாத்துடலாம். இதோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, இதுலயும் வந்து A1 is equal to A2 தான். ஸோ இது வந்து என்ன லாட்டிஸ்? ஹெக்ஸாகோனல் லாட்டிஸ். இது வந்து ஹெக்ஸாகோனல்னா இதுலயும் A1 equal to A2 தான். ஆனா அந்த 5 வேல்யூ இருக்கு இல்லையா, 5 வேல்யூ. ஸோ இது வந்து A2, இது வந்து A1. இந்த 5 வேல்யூ இது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 120 டிகிரி. 120 டிகிரி. ஸோ உங்களுக்கு லாட்டிஸோட டைப்ஸ்னு சொல்லும்போது எந்த விதத்துல அது மாறுபடுதுங்கிறத நீங்க இந்த டயக்ராமேட்டிக்கா பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ முன்னாடி நான் வந்து ஸ்கொயர் லாட்டிஸ்னு போடும்போது பாத்தீங்கன்னா அந்த 590 டிகிரி இருந்தது. ஸோ அப்போ அந்த அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் எப்படி இருந்ததுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இங்க எப்படி இருக்கு பாருங்க, இந்த 5 120 டிகிரி. ஸோ ரெண்டு கேஸுக்கும் A1 equal to A2 தான். ஆனா அந்த 5 வந்து வேரி ஆகுது. ஸ்கொயர் லாட்டிஸை பொறுத்தளவு 5 வந்து 90 டிகிரி, ஹெக்ஸாகோனலுக்கு 5 வந்து 120 டிகிரி. அதனால பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க, கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா அரேஞ்ச் ஆயிருக்கா. நார்மலா வந்து நம்ம இந்த கோலம் போடுற மாதிரி தான் இந்த லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பொதுவா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்படி போடும்போது பாருங்க பாயிண்ட்ஸோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு, அந்த வெக்டார்ஸுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் 120 டிகிரி இருக்கிற மாதிரி என்ன ஆயிருக்கு. இங்க வந்து உங்களுக்கு ஹெக்ஸாகோனல் லாட்டிஸ்ல பாயிண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. இந்த A1 equal to A2 தான். ஸோ படத்துல நான் பார்க்கும்போது நான் வந்து கொஞ்சம் வந்து ரஃபா வரைஞ்சிருக்கேன். ரஃபா வரைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ரெண்டுமே ஈக்குவலா இல்லாத மாதிரி தெரியலாம். பட் கண்டிஷன் இஸ் A1 equal to A2. ரொம்ப கேர்ஃபுல்லா மெஷர் பண்ணி வரைஞ்சோம்னா A1 equal to A2 தான் வந்து நம்ம வரையணும். இதுதான் வந்து ஹெக்ஸாகோனல் லாட்டிஸ். செகண்ட் டைப் முடிஞ்சது. அடுத்தது வந்து ரெக்டாங்குலர். ரெக்டாங்குலர் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லும் போதே இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்கொயரும் ஹெக்ஸாகோனலும் பார்த்துட்டோம். ஸோ பார்த்துட்டோங்கிறதுனால உங்களுக்கு ரெக்டாங்குலர் லாட்டிஸ்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஆல்ரெடி. ரெக்டாங்குலர் லாட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பாத்தீங்கன்னா A1 is not equal to A2. ஸோ அந்த பாயிண்ட்ஸை நான் வைக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் A2, this is A1. பாத்தீங்கன்னா A1 is not equal to A2 அப்படின்றது உங்களுக்கு கிளியராகவே தெரியும். A1 is not equal to A2, பட் அந்த 5 வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி. ஏன்னா பேரு ரெக்டாங்குலர். ஒரு ரெக்டாங்கிள்னா எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் நீங்க வரைஞ்சீங்கன்னா லென்த் பிரெத் ரெண்டுமே ஈக்குவலா இருக்காது. பட் அந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். சிம்பிளா வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 டைமென்ஷன் வந்து நம்ம பார்க்கும்போது A1 equal to A2 அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்கொயர்ல நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஸ்கொயர்ல வந்து எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும் இல்லையா. அப்போ A1 equal to A2, அந்த ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ ஸ்கொயர் டைப் லாட்டிஸ். ரெக்டாங்குலர் டைப் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது எப்படி இருக்கு, A1 is not equal to A2 அப்படின்னு சொல்லி இருக்குது. ரெக்டாங்குலர்னாலே நமக்கு ஒரு ரெக்டாங்குலரோட ஷேப் ஜென்ரலா ஜாமெட்ரியில் நம்ம பார்க்கும்போது இப்படி தானே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே A1 is not equal to A2, 5 equal to 90 degree. ரெக்டாங்கிள்ல பாத்தீங்கன்னா length is not equal to breadth, but angle is 90 degree. ஸோ இதுதான் வந்து ரெக்டாங்குலர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சென்டர்டு ரெக்டாங்குலர் அப்படின்னு வரும். சென்டர்டு ரெக்டாங்குலர். சென்டர்டு ரெக்டாங்குலர்ல நம்ம பார்க்கும்போது கண்டிஷன் வந்து ஆக்சுவலா வந்து ஒண்ணுதான். கண்டிஷன் வந்து ஆக்சுவலா எப்படி இருக்கும் அப்படின்னா
ஒண்ணுதான். பட் இதுல வந்து ஒரு சின்ன வித்தியாசத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ரெக்டாங்குலருக்கும் இதுக்கும் கண்டிஷன் வந்து ஒண்ணுதான். பட் ஏன் சென்டர்டு ரெக்டாங்குலர் அப்படின்னு சொல்றாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் நான் வைக்கும்போது அதே ரெக்டாங்குலர் மாதிரியே தான் போடணும். பட் சென்டர்டு ரெக்டாங்குலர்னு சொல்லும் போது சென்டர்ல அடிஷனலா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்துடும். சரிங்களா? சென்டர்ல அடிஷனலா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்துடும். ஸோ நார்மல் ரெக்டாங்குலர் அப்படிங்கிறது வெறும் இங்க மட்டும் இருந்துச்சு. ஸோ இது வந்து A2, இது வந்து A1, ஸோ 5, அது வந்து 90 டிகிரி. ஸோ பார்க்கும்போது பாருங்க, சென்டர்ல வந்து இங்க பாயிண்ட்ஸ் வரும். ஸோ நீங்க வந்து இங்க எடுத்தீங்கன்னாலும் சரி, இங்க எடுத்தீங்கன்னாலும் சரி, சென்டர்ல ஒரு பாயிண்ட் வருதா? ஸோ இதான் வந்து அந்த வித்தியாசம். இதான் வந்து சென்டர்டு ரெக்டாங்குலர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இதோட அந்த கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா A1 is equal to not equal to A2, 5 is equal to 90 degree அப்படின்னு வரும். இது வந்து சென்டர்டு ரெக்டாங்குலர். இது வந்து 4 ஸ்பெஷல் லாட்டிசஸ் ஃபார் 2 dimensional கேஸ். 2 dimensional கேஸ்க்கு 4 ஸ்பெஷல் லாட்டிசஸ் டைப். ஸோ இதுல ஒப்ளிக் லாட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ஜெனரல் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம நார்மலா வந்து ரெக்டாங்குலர் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ன பாக்குறோம் அப்படின்னா, ரெக்டாங்குலர் லாட்டிஸ்னு சொல்லும் போது என்ன பாக்குறோம் அப்படின்னா, தட் இஸ் A1 is not equal to A2, but 5 equal to 90 டிகிரின்னு பாக்குறோம் இல்லையா? பட் ஒப்ளிக்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, A1 is not equal to A2, அதே மாதிரி அந்த 5ஓட வேல்யூ இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு எதுலையுமே வராது அப்படின்னா 90 டிகிரியும் வராது, 120 டிகிரியும் வந்து வராது. சரிங்களா? ஸோ அதான் வந்து என்னன்னா ஒப்ளிக் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்ளிக் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. A1 not equal to A2ன்னு வரும். 5 வந்து உங்களுக்கு 90 டிகிரி இருக்காது, 120 டிகிரியும் வந்து இருக்காது. சரிங்களா? அது ஒரு மாதிரி வந்து அக்யூட் ஆங்கிள் மாதிரி வந்து வரும். ஸோ அதான் வந்து என்னன்னா ஒப்ளிக் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து 2 டைமென்ஷன். ஸோ 2 டைமென்ஷனுக்கு வந்து பார்த்தாச்சு. 3 டைமென்ஷனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, 3 டைமென்ஷன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு அடிஷனலா ஒரு வெக்டார் வந்துருது. சரிங்களா? 3 டைமென்ஷன்ல அடிஷனலா வந்து ஒரு வெக்டார் உங்களுக்கு வந்துருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம சிஸ்டம்ஸ் தான் வந்து பிரிக்கிறோம். டோட்டலா வந்து இதுல எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 14 லாட்டிசஸ் இருக்கு. அந்த 14 லாட்டிசஸும் ஈச் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூனிக் கேட்டகரி கிடையாது. அந்த 14 லாட்டிஸ் டைப்ல சில லாட்டிசஸ் எல்லாமே காமனா ஒரு சிஸ்டம்ல வந்து வருது. காமனா வந்து அதுக்குன்னு ஒரு கண்டிஷனோட வந்து வருது. இந்த கண்டிஷனுங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, A1 not equal to A2 இருக்கணும், இதெல்லாம் தான் கண்டிஷன்ஸ். பட் அங்க வந்து அடிஷனலா உங்களுக்கு இன்னொரு ஆங்கிளும் வந்துருது, இன்னொரு ஒரு வெக்டாரும் வந்துருது. அப்படிங்கிறதுனால இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றது அந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி சிஸ்டமா வந்து நம்ம பிரிக்கிறோம் அந்த 3 டைமென்ஷனல் லாட்டிஸ் டைப்பை. ஒரு சிஸ்டமுக்குள்ளேயே யூ கேன் ஹேவ் மோர் தென் 1 லாட்டிஸ் டைப். அந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்குது. டோட்டலா 14 லாட்டிசஸ் இருக்கு. 14 லாட்டிசஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 சிஸ்டம் ஆஃப் லாட்டிசஸ்ல நம்ம வந்து அந்த கேட்டகரியில கொண்டு வரணும். சரிங்களா? அந்த 7 சிஸ்டம் ஆஃப் லாட்டிசஸ் என்ன, அதுல வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ்ங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ், இன்ட்ரோடக்ஷன் டு சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் பை சார்ல்ஸ் கிட்டல்ங்கிற புக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். அது என்னென்னங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ 3 காலமா வந்து நம்ம பிரிச்சு இதை வந்து பார்க்கலாம். சரிங்களா? 3 காலமா பிரிச்சு இந்த கண்டிஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காலம் வந்து சிஸ்டம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லாட்டிசஸ். மூணாவது வந்து
அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அல்லது கண்டிஷன்ஸ் ஆன் conventional cell axis and angles. Cell axis ங்கிறது அந்த A1 A2 A3 சொன்னோம் இல்லையா, அதாவது சரிங்களா. ஓகே, இப்போ அந்த சிஸ்டம்ஸ் என்னென்ன, நம்பர் ஆஃப் லாட்டிசஸ் என்னென்னங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ட்ரைக்ளினிக், இப்போ 2 டைமென்ஷனலுக்கு எப்படி ஒப்ளிக் லாட்டிஸ்ங்கிறது ஜெனரல் லாட்டிஸோ அதே மாதிரி ட்ரைக்ளினிக்ங்கிறது இந்த 3 டைமென்ஷன்ல ஒரு ஜெனரல் லாட்டிஸ். இதுல ஒரே ஒரு லாட்டிஸ் டைப் தான். இதுல பாத்தீங்கன்னா A1 not equal to A2 not equal to A3, அதே மாதிரி ஆல்பா not equal to பீட்டா not equal to காமா. ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஒரே ஒரு லாட்டிஸ் டைப் தான் வந்து இதுல இருக்குது, ட்ரைக்ளினிக். இதுதான் வந்து ஜெனரல் லாட்டிஸ் இன் 3 டைமென்ஷன். ஸோ இது பாத்தீங்கன்னா இதுல ஒரே ஒரு லாட்டிஸ் தான். அடுத்தது மோனோக்ளினிக். மோனோக்ளினிக்ல 2 இருக்கு. ஸோ இதுல கண்டிஷன் என்ன, A1 not equal to A2 not equal to A3, but alpha equal to gamma equal to 90 degree not equal to beta. மோனோக்ளினிக்ல 2 லாட்டிசஸ் வந்து இருக்குது, ஆர்த்தோரோம்பிக். அடுத்தது ஆர்த்தோரோம்பிக், இதுல 4. இதுலயும் வந்து A1 not equal to A2 not equal to A3, பட் இதுல வந்து ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா ஈக்குவல் டு 90 டிகிரி. அடுத்தது டெட்ராகோனல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து 2. இதுல பாத்தீங்கன்னா A1 equal to A2 not equal to A3. வித்தியாசமா கண்டிஷன் மாறுது பாருங்க. ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ கண்டிஷன்ஸ்ல எப்படி வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த செல் ஆக்சிஸ் எல்லாம் அன்ஈக்குவலா இருக்கிறத ஃபுல்லா ஃபர்ஸ்ட் போட்டாங்க. அப்புறம் வந்து அந்த அன்ஈக்குவாலிட்டிலேயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவாலிட்டி கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா படிக்கும் போது நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே A1 not equal to A2 not equal to A3 இருக்கு. அடுத்து வரும்போது இந்த ரைட் சைட்ல இருந்து வரும்போது A3 not equal to but A1 is equal to A2 சொல்லி போட்டுறாங்க. அப்போ இந்த கண்டிஷன்ஸையும் நீங்க வந்து கரஸ்பாண்டிங்கா ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து டெட்ராகோனல். அடுத்தது வந்து கியூபிக்ல 3 லாட்டிஸ் டைப்ஸ் வந்து இருக்கு. இதுல கியூபிக்னு சொல்லி வார்த்தையை பார்த்ததுமே A1 equal to A2 equal to A3. கியூப் அப்படின்னாலே அது என்ன, ஆக்சுவலா ஒரு ஸ்கொயரோட 3 டைமென்ஷனல் மாடல் தான் வந்து கியூப் இல்லையா. ஒரு ஸ்கொயர் அப்படியே நீங்க 3 டைமென்ஷன்ல இமேஜின் பண்ணீங்கன்னா அதான் வந்து கியூப். அப்போ ஸ்கொயர்ல எப்படி எல்லா சைடும் ஈக்குவலா இருக்குமோ அதே மாதிரி கியூபிக் டைப்ல வந்து எல்லா செல் ஆக்சிஸும் வந்து உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். A1 equal to A2 equal to A3. அதுல ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா ஈக்குவல் டு 90 டிகிரி. ட்ரைகோனல் அதுல வந்து ஒரே ஒரு டைப் தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா A1 equal to A2 equal to A3, ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா. இந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு இருக்கணும், less than 120 பட் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்படின்னா எப்படி இருக்கணும், 90 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கக்கூடாது, பட் 120 விட கம்மியா இருக்கணும். ஸோ சம்வேர் வந்து இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 90ல இருந்து 120 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் வந்து இதுல இருக்கும். எக்ஸாக்டா 120 வந்து இதுல இருக்காது. அடுத்தது ஹெக்ஸாகோனல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இதுல ஒரே ஒரு லாட்டிஸ் டைப் தான். A1 equal to A2 but that is not equal to A3. இங்க வந்து ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, காமா this is equal to 120 டிகிரி. இந்த மாதிரி கண்டிஷன் வந்து இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இது ஹெக்ஸாகோனல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
ஸோ இது எல்லாமே வந்து 3 டைமென்ஷன் லாட்டிஸ் டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 14 இருக்கு. ஸோ அதில் ட்ரைக்ளினிக் பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கிள்ஸும் வந்து அன்ஈக்குவல், அதே மாதிரி எல்லா செல் ஆக்சஸும் அன்ஈக்குவல். ஸோ இது வந்து ஜென்ரல் லாட்டிஸ். மற்ற 13 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 14 இருக்கும் டோட்டலா. ஸோ 14 இருக்கு 3 டைமென்ஷன்ல. இந்த டேபிள் வந்து நீங்க படிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி பிசிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, அதே மாதிரி பிஜிடிஆர்பி பிசிக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, இந்த விஷயங்கள் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்ப பாருங்க, இது வந்து சிஸ்டமோட டைப். இதுல நம்பர் ஆஃப் லாட்டிசஸ் பாசிபிள், இதுல வந்து 1, பட் இதுல 2, இதுல 4 இப்படி எல்லாம் எழுதியிருக்கோம் இல்லையா? அப்ப கியூபிக்ல வந்து 3 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கோம் பாருங்க. கியூபிக்ல 3 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம்னா கியூபிக்ல இந்த 3 லாட்டிஸ்க்குமே இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து அப்ளை ஆகும், 3 லாட்டிஸ்க்குமே. ஆனா அந்த 3ங்கிற அந்த நம்பர் வந்து எப்படி வந்துச்சு, எந்த விதத்துல வந்து வித்தியாசப்படுது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? சோ அது எந்த விதத்துல வித்தியாசப்படுது? நாட் ஓன்லி ஃபார் கியூபிக். இப்போ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 4 டைப் போட்டிருக்கோம். ஆர்த்தோரோம்பிக் அப்படின்னு சொல்லும் போது 4 டைப் போட்டிருக்கோம். எல்லாத்துக்குமே இதுதான் கண்டிஷன். அப்ப எந்த விதத்துல இந்த ஆர்த்தோரோம்பிக்ல உங்களுக்கு 4 லாட்டிசஸ் பாசிபிளா இருக்கு அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட பிக்சர், இந்த லாட்டிஸ் உடைய இந்த பிக்சர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியரான ஐடியா கிடைக்கும். இது எல்லாமே 3 டைமென்ஷனல் டைப் அப்படிங்கிறதுனால இதை வந்து பிக்சர், பிரிண்டட் பிக்சர்ஸ் தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவா வந்து புரியும். அதை போர்டுல வரைஞ்சி காட்டுறது கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த புக்கு சொல்றேன். புக் என்ன அப்படின்னா எலிமெண்டரி சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் பை ஆத்தர்டு பை எம்ஏ ஒமர். சரிங்களா? எம்ஏ ஒமர். ஒமர் அப்படிங்கிற வந்து அந்த ஆத்தர், அவர் எழுதியிருக்கிற புக் வந்து எலிமெண்டரி சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த புக் இருக்கும். அதுல அந்த கிறிஸ்டலை பத்தி வந்து டிஸ்கஸ் பண்றது தான் ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ அந்த யூனிட்ல இந்த பிராவிஸ் லாட்டிஸ்ல இந்த 3 டைமென்ஷனல் லாட்டிஸ் டைப்ஸ்க்குலாம் அவங்க வந்து டயக்ராமோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து எப்படி இப்ப கியூபிக் அப்படின்னா கியூபிக்ல 3 லாட்டிசஸ் வந்து எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒவ்வொன்றுக்கும் வந்து அவங்க பிக்டோரியலா வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த புக்கை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து தெளிவா புரிஞ்சிக்க முடியும். இதுல அந்த கியூபிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியா வந்து கொடுக்குறேன். ஸோ கியூபிக்கு நான் ஐடியா கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவா புரியும். ஏன்னா எம்எஸ்சி பிசிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர்டு கியூபிக், ஃபேஸ் சென்டர்டு கியூபிக்னு சொல்லி 3 விதம் வந்து இருக்குது. ஸோ இந்த 3 விதமானது தான் இந்த கியூபிக்ல வந்து இங்க சொல்லியிருக்கிற இந்த 3. இந்த 3ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. கியூபிக் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய இந்த 3 டைப் ஆஃப் லாட்டிஸ் என்ன? சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர்டு கியூபிக், ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து இந்த 3. அதை மட்டும் நான் இங்க உங்களுக்கு வந்து சாம்பிளுக்கு வந்து காமிக்கிறேன். பட் நீங்க வந்து எக்ஸாக்டா வந்து இந்த பிரிண்டட் டயக்ராம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் இன்னும் தெளிவாவே புரியும். ஸோ ஒரு கியூப் அப்படின்னா நம்ம எப்படி டிரா பண்ணுவோம்? பொதுவா வந்து இந்த மாதிரி வந்து நம்ம டிரா பண்ணுவோம். சரிங்களா? கியூப் 3 டைமென்ஷனா இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து போர்ட்ல இவ்வளவுதான் வந்து நம்மளால பண்ண முடியும். இப்போ அந்த கியூபிக்ல 3 டைப் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் கியூபிக். இதுல ஆட்டம்ஸ் எல்லாம் இந்த கார்னர்ல இருக்கும், கியூபோட கார்னர்ஸ்ல மட்டும் இருக்கும். டோட்டலா பாருங்க 8 கார்னர். சோ சிம்பிள் கியூபிக்ல பாத்தீங்கன்னா அந்த கியூப்ல பாருங்க அந்த லாட்டிஸ் டைப்ல கார்னர்ல மட்டும் ஆட்டம்ஸ் இருக்கும். சோ அப்படி இருந்தா அது என்னன்னா சிம்பிள் கியூபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா கார்னர்ல மட்டும் வந்து இருக்கும். இதுக்கப்புறம் பாடி சென்டர்டு கியூபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்றத பார்க்கலாம். சோ நான் வந்து மேனுவலா டிரா பண்றதுனால கொஞ்சம் வந்து டயக்ராம் வந்து பார்க்கும்போது டிஃபரெண்டா தெரியலாம். பட் நீங்க இந்த பிரிண்டட் டயக்ராம் பாருங்க. சோ பாடி சென்டர்டு கியூபிக்ல கார்னர்ஸ்ல ஆட்டம் இருக்கும்.
கார்னர்ல ஆட்டம் இருக்கும். அது போக அந்த கியூபோட சென்டர்னா இந்த இடத்துல எக்ஸாக்டா அதுதான் பாடி சென்டர். பாடி சென்டர்னா என்னங்கிறத வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு கியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கியூபிக்கலா இருக்கக்கூடிய ஒரு அட்டைப்பெட்டியை எடுத்துக்கோங்க. அந்த அட்டைப்பெட்டியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த அட்டைப்பெட்டியை நீங்க ஓபன் பண்றீங்க, 3 டைமென்ஷனலா இமேஜின் பண்ணுங்க. ஏர்ல நடுவுல ஒரு ஆட்டம் இருக்கு. அந்த அட்டைப்பெட்டி கியூபிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு அட்டைப்பெட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதோட சென்டர்ல ஏர்ல 3 டைமென்ஷனல் இமேஜின் பண்ணுங்க. ஏர்ல வந்து என்ன இருக்கு, நடுவுல அந்த அட்டைப்பெட்டிக்கு நடுவுல ஒரு ஆட்டம் இருக்கு. அதான் பாடி சென்டர்னு சொல்லுவாங்க. அது பாடி சென்டருக்கும் ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் அடுத்து பார்க்க போறோம். ஸோ அது ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து உங்களுக்கு புரியணும். பாடி சென்டர்னா என்ன, ஃபேஸ் சென்டர்னா என்ன. பாடி சென்டர்னா நீங்க அந்த ஒரு அட்டைப்பெட்டி கியூபிக்கல் ஷேப்ல இருக்கிறத இமேஜின் பண்ணீங்கன்னா, அந்த அட்டைப்பெட்டியை ஓபன் பண்ணி பாருங்க, அதோட சென்டர் 3 டைமென்ஷன்ல அதோட சென்டர். இந்த ரூம் இருக்கு அப்படின்னா, உங்க ரூமையே நீங்க வந்து ஒரு கியூபா இமேஜின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ரூமோட கார்னர்ஸ்ல ஆட்டம்ஸ் இருக்கு. 3 டைமென்ஷன்ல ரூமோட சென்டர்ல ஏர்ல ஒரு ஆட்டம் மிதக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதான் பாடி சென்டர். அதே மாதிரி இங்க பாடி சென்டர்ல ஒரு ஆட்டம் இருக்கும். இது பாடி சென்டர்டு கியூபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசிசி அப்படிங்கிற ஒரு அப்ரிவியேஷன் வந்து கன்வென்ஷனலா யூஸ் பண்ணுவாங்க, பாடி சென்டர்டு கியூபிக். அடுத்தது பாருங்க, ஃபேஸ் சென்டர்டு கியூபிக். ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் கார்னர்ல ஆட்டம்ஸ் இருக்கும். இது போக ஒரு கியூப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 6 ஃபேஸஸ். சரிங்களா, 3 டைமென்ஷன்ல பாத்தீங்கன்னா 6 ஃபேஸஸ் இருக்கு. அந்த ஃபேஸோட சென்டர்ல இப்போ இந்த ஃபேஸ் நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா, இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸை நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா, இந்த ஃபேஸோட சென்டர்ல ஒரு ஆட்டம், அதான் ஃபேஸ் சென்டர். ஃபேஸ் சென்டர்னா 2Dக்கு வந்துடணும். ஸோ 2 டைமென்ஷனலா ஏர்ல எல்லாம் இருக்காது, அந்த ஃபேஸோட சென்டர்ல இருக்கும். இப்போ இந்த ஃபேஸ் எடுத்தீங்கன்னா இதோட சென்டர்ல ஒரு ஆட்டம். அதே மாதிரி இந்த ஃபேஸ் கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா இதோட சென்டர்ல ஒரு ஆட்டம். ஸோ இந்த ஃபேஸை கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா இதோட சென்டர்ல ஒரு ஆட்டம். இந்த ஃபேஸை கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா இதோட சென்டர்ல ஒரு ஆட்டம். இந்த ஃபேஸ் கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா இதோட சென்டர்ல ஒரு ஆட்டம். சரிங்களா, 1 2 3 4 5. ஸோ எங்க விட்டு போயிருக்குன்னு பார்த்தோம்னா இது பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு. இது இந்த ஃபேஸ் பின்னாடி இருக்கு பாருங்க, இந்த ஃபேஸ். ஸோ இதை கன்சிடர் பண்ணோம்னா அதோட சென்டர்ல ஒரு ஆட்டம். ஸோ டோட்டலா வந்து 6 ஃபேஸஸ். இதுவும் வந்து நீங்க 3 டைமென்ஷன்ல இமேஜின் பண்ணி, ஒரு கியூபுக்கு பாத்தீங்கன்னா 6 ஃபேஸஸ் இருக்கும். 6 ஃபேஸஸ்னா 4 பக்கமும் 4 ஃபேஸ், டாப்ல ஒண்ணு பாட்டம்ல ஒண்ணு. சரிங்களா, ஒரு கியூப் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ கியூபை வந்து நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, கியூபை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போதைக்கு இந்த புக்கை வந்து நான் கியூப் மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு, பட் இதை கியூப்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ பாத்தீங்கன்னா ஃபேஸ் அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், இந்த பக்கம் இருக்கிற இது ஒரு ஃபேஸ். சரிங்களா, இது ஒரு ஃபேஸ். ஸோ அப்போ இது 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 ஸோ 4 ஃபேஸஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போ இது ஒரு ஃபேஸ், இது கீழே பாட்டம்ல ஒரு ஃபேஸ், 6 ஃபேஸ். ஸோ இதான் வந்து இந்த 6 ஃபேஸோட சென்டர்லயும் ஒரு ஆட்டம் இருக்கும். அதான் வந்து ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் FCC அப்படின்னு சொல்லுவாங்க. FCC அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா, கியூபிக்ல 3 டைப்ஸ்னு சொல்லி நான் அந்த டேபிள்ல சொன்னோம் இல்லையா, அதான் இது. இதே மாதிரி அதுல சிலதுக்கெல்லாம் 4 போட்டிருந்தேன். அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத அந்த ஒமர் புக், எலிமெண்டரி சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் பை ஒமர்னு சொல்லி ஒரு புக் சொன்னேன் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா பிக்சர்ஸ் வந்து கிளியரா போட்டிருப்பாங்க. அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராவே புரியும். இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோல நம்ம பிராவிஸ் லாட்டிஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதுல 2 டைமென்ஷனல் டைப், 3 டைமென்ஷனல் டைப்னா என்னங்கிறதையும் வந்து நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ ரிலேட்டடா உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நம்ம
பிரிமிட்டிவ் லாட்டிஸ் செல்லுக்கும் யூனிட் செல்லுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.